ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ் பெட்ஸ் அண்ட் பிளான்ஸ். நம்மளோட வெண்டைக்காய் செடியெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. தரையில் வச்சுருந்தாலும் சரி, தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி, இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக அதை நம்ம கேர் பண்ணியே ஆகணும். நல்லா புளிச்ச மோர் எடுத்துகிட்டு அதில் 10 டைம்ஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது போல் பாட்டிலில் ஊற்றிட்டு நல்ல செடிகளில் தெளித்து விட்டோன்னா, அந்த பூக்கள் இருக்கிறத பார்த்து கரெக்டாக தெளித்து விட்டோன்னா நல்ல எல்லா பூக்களுமே காய் காய்க்கும். உங்களுக்கு எதுவுமே உதிர்ந்து போகாது. எல்லா பூக்களுமே காய்க்கும். இந்த மாதிரி பூக்கள் பூக்கிற ஸ்டேஜில் மோர் கரைசல் கொடுத்தோன்னா செடியோட வளர்ச்சியும் அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் நல்ல ஈல்டுமே நமக்கு கிடைக்கும். அந்த கொத்தவரங்காய் செடியை பாருங்கள், அவ்வளோ காய் இருக்குது. பொதுவாகவே கொத்தவரங்காய் நல்லாவே காய்க்கும். அதுவும் இந்த மாதிரி மோர் கரைசல் கொடுத்தோன்னா செம்மையான ஒரு வளர்ச்சியும் பயங்கரமாக கொத்தாக காய்க்கும். அவ்வளோ சூப்பரான ஈல்டு நீங்களுமே அல்லலாம். இந்த கொத்தவரங்காய்லாம் ஒரே செடியில் காய்ச்சது. கத்திரிக்காய் கூட ஒரு 2 செடியில், பட் கொத்தவரங்காய் ஒரே செடி.